மக்களே, இன்னைக்கு நாம் அமராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிட்டடையும் எக்ஸைட் இண்டஸ்ட்ரி லிமிட்டடையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், அமராஜா உங்கள் லிமிடெட் கம்பெனி அமராஜா மொபிலிட்டி எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் பாருங்கள், அப்ராக்சிமேட்லாக ஒரு 5 மாதமாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை அதில் தாண்டவே முடியல. இதே மாதிரி எக்ஸைட் இண்டஸ்ட்ரி பார்ப்போம். நண்பர்களே, நீங்கள் இப்போ பார்க்குறது எக்ஸைட் இண்டஸ்ட்ரி. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், எக்ஸைட் இண்டஸ்ட்ரியோட 1 டே சார்ட் பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்து அமர்ராஜா மொபிலிட்டி எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிட்டட் பார்த்தீங்க, அது 5 மாதமாக 200 மூவிங் ஆவரேஜை தாண்டவே இல்லைன்னு சொன்னோம். இதே மாதிரி எக்ஸைட் இண்டஸ்ட்ரி பாருங்கள், அதுவும் ஒரு 5 மாதமாக உங்களுக்கு 200 மூவிங் ஆவரேஜ் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் உங்களுக்கு கரெக்டாக என்ன இருக்குது பாருங்கள், அதாவது போன மாதம் பாருங்கள், கரெக்டாக சொல்ல போனால் ஒரு 18ஆம் தேதி பக்கத்தில் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. கரெக்டாக என்ன ஆயிடுச்சு, அந்த 200 பிரேக் அவுட் ஆகி இப்போ உங்களுக்கு 8% அளவுக்கு மேலே அப் மூவ்மெண்ட்டுக்காக வந்துருச்சு. சரிங்களா? ஆனால் அமர்ராஜா மொபிலிட்டி எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் மேலே 200 டேஸே பிரேக் பண்ணவே இல்லை. இப்போ ஒரு 5 மாதமாகவே அதுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகுது. என்ன ரீசன்னு நம்ம ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்ப்போம். நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்க்குறது அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிட்டெடோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டு பாருங்கள். குவார்ட்டர்லி ரிசல்ட்டுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்திருக்கு. பாருங்கள், இந்த ஜூன் பார்த்தீங்கன்னா 3350 அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்திருக்கு. சரிங்களா? ஆனால் அதோடய ப்ராஃபிட் பாருங்கள் நண்பர்களே, அதோடய ப்ராஃபிட் பாருங்கள், மேக்ஸிமம் 312 ஹையஸ்ட்டாக ப்ராஃபிட் வந்துட்டு, அதுக்கப்புறம் பாருங்கள் ப்ராஃபிட் அதுக்கு மேலே அதெல்லாம் கொடுக்க முடியல. சரிங்களா? ப்ராஃபிட் குறைஞ்சிட்டே வந்துச்சு. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதமாக 200 டேஸு மேலே அதெல்லாம் வர முடியல. இதே மாதிரி எக்ஸைட் இண்டஸ்ட்ரியில் போய் பார்ப்போம். நண்பர்களே, நீங்கள் இப்போ பார்க்குறது எக்ஸைட் இண்டஸ்ட்ரியோட குவார்ட்டர்லி ரிசல்ட். சரிங்களா? ஸோ அதோடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. கம்பேர் பண்ணும்போது அமர்ராஜா மொபிலிட்டி எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிட்டடை கம்பேர் பண்ணும்போது அதோட சேல்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக எக்ஸைட் இண்டஸ்ட்ரிக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. ஓகே, இது ஒரு ப்ளஸ் இதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அதோட ப்ராஃபிட் செக் பண்ணுவோம். நண்பர்களே, அதோட ப்ராஃபிட் பாருங்கள். நண்பர்களே, அதோட ப்ராஃபிட்டும் பாருங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆனால் இந்த இப்போ ஒவ்வொரு குவார்ட்டரும் பாருங்கள், ஒரு குவார்ட்டரில் குறையும் பாருங்கள். உதாரணத்துக்கு 270 அப்படின்னா அடுத்து கொஞ்சமாக குறைஞ்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரிங்களா? அதுக்கப்புறம் திருப்பி குறைஞ்சி திருப்பி அதோட இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு பாருங்கள். பட் இந்த கடந்த 2 குவார்ட்டராகவும் பாருங்கள் ப்ராஃபிட் இன்க்ரீஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி பாருங்கள் 2 குவார்ட்டராக கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த 2 ஸ்டாக்குமே இப்போ ஒரு 5 மாதமாக உங்களுக்கு என்ன இருந்தது, மூவிங் ஆகிறது கீழே இருந்தது. எக்ஸைட் இண்டஸ்ட்ரி இந்த 2 குவார்ட்டராக அவருடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகி கொடுத்துருக்கு. அதனால தான் உங்களுக்கு 200 மூவிங் ஆவரேஜ் பிரேக் பண்ணி இப்போ மேலே 8% அப்படியே ட்ரேட் ஆகுது. ஆனால் அமர்ராஜா பேட்ரி உங்களுக்கு இன்னும் அதால் என்ன பண்ண முடியல, 200 மூவிங் ஆவரேஜை தாண்டவே முடியல. இதுவும் ஒரு ரீசனாக இருக்கும். சரிங்களா நண்பர்களே? இதுதான் அந்த 2 இண்டஸ்ட்ரிக்கான உங்களுக்கு கம்பேரிசன். வேறு ஏதாவது உங்களுக்கு கம்பெனிஸை அனலைஸ் பண்ணணுமா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.